Hello everyone. Today நம்ம பார்க்க போறது எக்ஸல்ல ஃபார்முலா 1. ஸோ ஃபார்முலா 1ல நம்ம பார்க்க போறது நம்ம இந்த ஃபார்முலாஸ்ல ஃபினான்ஷியல் ஓரியன்டாக இருக்கிற ஃபார்முலாஸ் தான் தினமும் ஒன்று நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது வந்து ACCRINT. ஸோ அக்ரெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அக்கௌண்ட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலா இது, சரிங்களா? ஸோ இதிலே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, ரிட்டர்ன்ஸ் த அக்கர்டு இன்ட்ரெஸ்ட் ஃபார் அ செக்யூரிட்டி தட் பே பீரியாடிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ பீரியாடிக் இன்ட்ரெஸ்ட் படி நம்மளோட இயர்லி இன்ட்ரெஸ்ட்டை வந்து அல்லது இயர்லி இன்ட்ரெஸ்ட்டோ அல்லது ஃபைனல் ஒரு பீரியாடிக் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது என்னென்னா த லாஜிக்கல் வேல்யூ தட் ஸ்பெசிஃபைஸ் த வே டு அக்யூட் த டோட்டல் அக்கர்டு இன்ட்ரெஸ்ட் when the date of settlement is later than the date of first interest. So first interestல இருந்து settlement date வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அக்யூட் ஆகுது அப்படிங்கிறத calculate பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதில் இதுதான் நம்மளுக்கு நீங்கள் டைரெக்டாக போய் நீங்கள் வந்து ஃபார்முலாவில் அக்ரெண்ட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்கனாலே ஸோ அவங்க இதை தான் கேட்பாங்க. ஸோ இதில் நம்ம என்னென்ன என்ட்ரு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க. ஸோ இஷ்யூ டேட் இது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ லோனை என்னைக்கு நீங்கள் இஷ்யூ பண்ணுறீங்க, ஸோ என்னைக்கு வாங்குறீங்களோ அந்த டேட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் ஆகாது. ஸோ அப்போ அந்த வாங்குகிற அந்த முதல் நாள் அதை தான் வந்து நம்ம இஷ்யூ டேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் இஷ்யூ டேட்டை வந்து நம்ம இதில் வந்து ஒரு January 1 அப்படிங்கிறதே நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டேட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மந்த் யூஸ் பண்ணணும், தென் அதுக்கப்புறம் டேட்டு, அதுக்கப்புறம் வந்து இயர் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இஷ்யூ டேட் வந்து நான் இப்போ January 1 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட். ஸோ என்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் ஆகுமோ அந்த டேட்டை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ எந்த இன்ட்ரெஸ்ட் டேட்டு, ஸோ இன்ட்ரெஸ்ட் டேட்டுங்கிறது மந்த்லி ஒன்ஸாக இருக்கலாம் அல்லது 2 monthsக்கு அப்புறம் பே பண்ணுறதா இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட் எப்போ கேல்குலேட் ஆக போகுது அல்லது 15 daysக்கு ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். நம்ம எந்த டேட்டில் நம்ம இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ண போகிறோமோ அந்த டேட்டை இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ டேட் வந்து நான் இப்போது 31. ஸோ இப்படி சொல்லக்கூடாது, முதல்ல மந்த்து தான் சொல்லணும். ஸோ 1/31/2023 அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ நமக்கு எப்போ கேல்குலேட் ஆகும் அப்படின்னா மந்த் எண்டில் கேல்குலேட் ஆகும் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். தென் அடுத்து செட்டில்மெண்ட் டேட். செட்டில்மெண்ட் டேட்னா இந்த லோனை நம்ம எப்போ வந்து எண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து 4 years இருக்கலாம், 5 years இருக்கலாம், 10 years இருக்கலாம், 20 years கூட டியூரேஷன் இருக்கலாம். அந்த செட்டில்மெண்ட் டேட்டை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ நான் வந்து 1 year கேல்குலேட் பண்ணி நான் போடுறேன். ஸோ 1 year அப்படிங்கும் போது ஸோ December 31 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன் 2023. ஸோ இப்போ வந்து நமக்கு 12 months பீரியடில் இன்ட்ரெஸ்ட் நமக்கு மொத்தமாக எவ்வளோ, ஸோ எவ்வளோ வந்து நமக்கு கேல்குலேட் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு. ஸோ ரேட்டுங்கிறதுல என்ன போடணும் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நமக்கு கேல்குலேட் ஆகும், கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக நான் ஒரு ஜுவல் லோன் வாங்கினேன். அந்த ஜுவல் லோனுக்கு வந்து ஒரு 8.9% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நான் அதையே வந்து இதில் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 8.9% அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கணும். தென் அடுத்து பார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து நம்ம இனிஷியலாக பே பண்ணுறோம், அதாவது எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம வந்து லோன் வந்து வாங்கியிருக்கோமோ அதை தான் வந்து நம்ம பார் அப்படிங்கிறாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார் அப்படிங்கிறதுல போடணும். ஸோ அதாவது நம்ம பார்ட்டிகுலர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அல்லது நம்மளோட பார்ட்டிசிபேஷன் அமௌண்ட்டுங்கிறத கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ PAR அப்படிங்கிறதுல நமக்கு எவ்வளோ நம்ம லோன் வாங்கியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து 1,53,000 நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த அமௌண்ட்டை நான் போட்டுக்கிறேன். தென் அடுத்து ஃப்ரீக்வன்சிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து இப்போதைக்கு நான் ஃபார்முலா சொல்லும் போது நான் இதில் சொல்கிறேன். பட் நம்ம ஃப்ரீக்வன்சிங்கிறதுல வந்து நமக்கு 3 விதமாக நமக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகும். என்ன அப்படின்னா ஒன் வந்து ஆனுவல் பேசிஸ், இன்னொன்று செமி ஆனுவல் பேசிஸ், இன்னொன்று குவார்ட்டர்லி பேசிஸ். நம்ம இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறது இந்த மாதிரி தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ்
பண்ணி நம்மளோட ஃப்ரீக்வன்சியை இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு நம்ம ஆனுவல் பேசிஸ்லேயே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஆனுவலுக்கு 1ங்கிற நம்பர், இதை வந்து நம்ம ஃபார்முலா போடும்போது நமக்கு அந்த இது டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ நம்ம பார்க்கலாம். தென் அடுத்து பேசிக் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக வந்து 2. அவங்க நம்மளோட பேங்க்கோட இதில் இதுபடி எல்லா பேங்க்குமே நமக்கு மேக்ஸிமம் வந்து 360 டேஸுக்கு ஒன்ஸ் தான் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ் 2ங்கிறது கேல்குலேட் ஆகும். ஸோ அதுலேயே வந்து நமக்கு 365 டேஸ் இருக்கலாம், இல்லைனா 1 இயர் பேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து லீப் இயர் பேஸ் பண்ணியும் வரும், லீப் இயர் இல்லாமையும் வரும். ஸோ மந்த்லி 30 டேஸ்ங்கிறத பேஸ் பண்ணியும் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே பேசிக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 2ங்கிறது வந்து நார்மலாக பேங்க்கில் எப்பயும் கேல்குலேட் பண்ணுற வேல்யூஸ் 360 டேஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து 2ங்கிறத கொடுத்துக்கணும். இதில் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா இப்போதைக்கு 1 கொடுத்துக்கோங்க. ஸோ இது என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே தான் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதே ஃபார்முலா என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கே நம்ம ப்ராக்கெட்குள்ளே நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ எப்பயுமே வந்து எக்ஸல் ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டுங்கிறத சொல்லி தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ இதில் ஃபார்முலாவை அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இங்கேயே வந்து உங்களுக்கு ஸ்க்ரோல் பார்லேயே வரும். நீங்கள் அதையும் நீங்கள் டேப் ஸ்பேஸ் கொடுத்துடலாம், இல்லைனா ஃபுல்லாகவும் டைப் பண்ணலாம். ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் ப்ராக்கெட் கொடுத்தோன்னே நீங்கள் கொடுத்த அத்தனை டீட்டெயில்ஸையும் நீங்கள் கமான்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இதில் சொல்லியிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம கொடுக்க போகிற இனிஷியல். ஸோ நம்ம இனிஷியல் வந்து இங்கே தான் நம்ம கொடுத்துருக்கோம், இஷ்யூ டேட்டு. ஸோ அந்த இஷ்யூ டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த செல்லை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ கொடுத்துட்டு கமா, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட், ஸோ கமா, தென் அடுத்து செட்டில்மெண்ட் டேட் வந்து இதுதான். தென் அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிறத அடுத்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து பார்சியல் அமௌண்ட். ஸோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு 1,53,000. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சிங்கிறதுல இங்கே கீழே என்னென்ன காமிச்சிருக்குன்னு பாருங்கள். ஆனுவல், செமி ஆனுவல், குவார்ட்டர்லி அப்படிங்கிறது காமிச்சிருக்காங்க. ஸோ ஆனுவல் பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம்னா 1 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறோம். இல்லை செமி ஆனுவல் பேஸ் பண்ணி, அதாவது 6 month ஒன்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 2 அப்படிங்கிறத கொடுத்துடணும். குவார்ட்டர்லி அப்படின்னா 4 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம கொடுக்கணும். இப்போதைக்கு நான் ஆனுவலுங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அதை நம்ம கிளிக் பண்ணியாச்சு. தென் அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள் பேசிக் அப்படிங்கிறதுல எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். 0ன்னு கொடுத்தோம்னா 30 டிவைடட் பை 360. ஸோ இது வந்து டேஸ் கேல்குலேட் பண்ணுறது தான். ஸோ அதனால தான் ஆக்சுவல்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் 360, ஆக்சுவல் 365. ஸோ நமக்கு ஆக்சுவலாக நம்ம பார்க்குறது 360 டேஸ் தான். ஸோ அதனால தான் நான் இங்கே 2 கொடுத்துருந்தேன். தென் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் மெத்தட். ஸோ கேல்குலேஷன் மெத்தடுங்கிறது இதில் வந்து நீங்கள் 1 கொடுத்தீங்கன்னா அது ட்ரூ அப்படிங்கிறத பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம கேல்குலேஷன் மெத்தடை 1ன்னு தான் எப்பயுமே கொடுக்கணும். ஸோ இதை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்குரிய வேல்யூ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போது நம்மளோட வேல்யூ, நம்மளோட கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படி நம்மளோட மொத்த லோன் அமௌண்ட்டுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பர் இயருக்கு கேல்குலேட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் இந்த அக்ரெண்ட் அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் யூஸ்ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கண்டினியூஸாக இந்த சேனலை பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.